இந்த மக்களுக்கு கொஞ்சமாவது புரியணும். இதத்தான் நம்ம தலப்பாடா அடிச்சுக்கிறோம். வாக்குன்றது சாதாரண இல்ல. அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அத பார்த்து செய்யுங்க, படிச்சு செய்யுங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. யாருக்கு வாக்களிக்கிறோம், என்ன இந்த வாக்கு எப்படி போய் சேரும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்ம தலப்பாடா அடிச்சுக்கிட்டது அதுதான். இன்னைக்கு எவனுக்கோ போடுறான் வாக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாரி போட்டுட்டு, இன்னைக்கு அவன் வாரி அந்த வாக்குக்கு மரியாதை இல்லாம குப்பை தொட்டி மாதிரி ஆயிப்போச்சு. இவன் இத பாருங்க. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தலைமை 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப 47 எம்எல்ஏல இன்னைக்கு 30 பேருக்கு மேல தாவேகாக்கு போய் ஆதரவு தர போறேன்னு தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப இது தைரியம் எங்கிருந்து வருது? நீ எப்படி ஒரு உனக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க சி.வி. சண்முகத்துக்கோ எஸ்.பி. வேலுமணிக்கோ ஓட்டு போடல. நீ நின்னு பாரு. உனக்கு தைரியம், தில்லு, திராணி இருந்துச்சுன்னா வா, ஏடிஎம்கே ரெட்டை சின்னத்தை விட்டுட்டு தனியா நின்னு காட்டு பார்ப்போம். ஓட்டு வாங்க, வெற்றி பெறு. அதுக்கப்புறம் நீ எவன் கூடயாவது போய் கூட்டு சேரு. யாரு கேட்க போறா? ஏன்னா நீ சுயேட்சையை வெற்றி பெற்றுட்டா நீ யாரு கூட வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணு. நான் சுயேட்சையா தான் உன்னை ஆதரிச்சேன். மக்களோட ஆதரவு இருக்குது, நீ போன.